Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் அரக்குப்பட்டு உடுத்தி பூப்பல்லக்கில் எழுந்தருளி வெள்ளி கிண்ணத்தில் அவல் பாயாசம் சாப்பிட்டவாறே வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அரக்குப்பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கினால் நெல் தானியங்கள் உற்பத்தி பெருகும், தங்கத்தின் விலை குறையும் என்பது ஐதீகம். கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளிய தேனி போடிநாயக்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் தங்க நிற பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கொட்டக்குடியாற்றில் இறங்கினார். அப்போது பக்தர்கள் சாட்டையடித்து தீப்பந்தம் ஏந்தி ஆடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி உப்புக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் உப்பார்பட்டி சுந்தரராஜ பெருமாள் ஆகியோர் குதிரை வாகனங்களில் பச்சைப்பட்டு உடுத்தி முல்லை பெரியாற்றில் அலைக்கடலென திரண்ட பக்தர்கள் மத்தியில் ஒரே நேரத்தில் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து கரையில் கள்ளழகர்களுக்கு எதிர் சேவை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் வீரழகர் வெள்ளை குதிரை வாகனத்தில் பச்சைப்பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரை சோழவந்தான் ஜனகை நாராயண பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் பச்சைப்பட்டு உடுத்தி வெள்ளை குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கருப்பணசாமி வேடமணிந்து உற்சாகத்துடன் கள்ளழகர் மேல் தண்ணீரை பீச்சியடித்து பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை பௌர்ணமி திருவிழாவினை முன்னிட்டு குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய அழகர் மஞ்சள் பட்டு உடுத்தி குடகனாற்றில் இறங்கினார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.